ஹலோ மக்களே! இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியா வரகரிசியில சாம்பார் சாதம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? வரகரிசியை வாஷ் பண்ணி 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1 கப் பருப்பு. பருப்பை ஃபர்ஸ்டே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை விட்டு கடுகு சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா மேஷர் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 10 பல்லு பூண்டு இடிச்சு சேர்த்துக்கோங்க. கேரட்டு, பீன்ஸ், முள்ளங்கி, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு சும்மா லைட்டாக வதக்கிட்டு 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுமே அரிசி, பருப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி அதையும் கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு வேக விட்டுருங்க. இறக்கும் போது கொத்தமல்லி தூவி இறக்கி சுட சுட சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும்.